தீவினைக்கோ அருமருமை சிலுவை மீசை கண்டே. கைகள் தீவினையை போக்கக்கூடிய அருமருந்தை நான் சிலுவை மீசை கண்டேன். கைகளை சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்துவே, இந்த தாரணையில் தன்னை பலியாயிட்டவன், தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் பராபரமே. கைகளை தட்டுகளை அன்பை பெருக்கி எனது ஆர்வீரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. அன்பினால் ஏவப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே தாரணைக்கு பலியாக வார்த்து கொடுத்த ஒரு தெய்வம், அவர்தான் மேலோர் மேல் ஜாதியை சேர்ந்தவர். கைகளை தட்டுங்கள். மேதினியில் தன்னை இட்டோர் வெறியோர் இடாதார் இழுகுறத்தோர். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமயமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? கைகளை தட்டி. அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். சீர்னா தெரியுமா உங்களுக்கு? நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவன். எங்க குடும்பங்கள் ரொம்ப சீர்வரிசைனா ரொம்ப பிரதானம். தாய் வீட்டு சீதனம், தமையன் வீட்டு சீதனம், தாய் மாமன் வீட்டு சீதனம். அது மதுரைக்காரங்க உங்களுக்கு தெரியுமே. நின்னாலும் சீர் கொடுக்கணும், அண்ணே உட்கார்ந்தாலும் சீர் கொடுக்கணும். அது பொம்பளை பிள்ளையோட பிறந்தவன மண்டை முடி போச்சு. பொம்பளை பிள்ளைங்க சொல்லுவாங்க, தாயத்த போதே சீரத்து போச்சுனே. அம்மா இருக்கு வந்து போச்சு. அம்மா இருந்தாங்கன்னா சீர் வரும்ல. அம்மா இருக்கும் வரை சீர், அண்ணன் இருக்கும் வரை சீர், தமையன் இருக்கும் வரை சீர், தங்கை இருக்கும் வரை சீர். அவங்க போன பிறகு ஒண்ணு இல்ல. ஆனா நமக்கு என்ன சீரா? கர்த்தரை, இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டதே பெரிய சீராம். கைகளை தட்டுங்க. நிலையான இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? எனவேதான் இயேசு சொன்னார், என் நாமத்தில், யோவான் 14:14, என் நாமத்தில் நீங்க எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற பெயரில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்றார். யோவான் 16:24 சொல்லுகிறது, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம்னா என்ன? நிறைவான சந்தோஷம்னா என்ன? ஒரு அப்பாட்ட ஒரு பையன் 10 ரூபாய் கேட்டு 10 ரூபாயை கொடுத்துட்டா சந்தோஷம். 10 ரூபாய் கேட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? நிறைவான சந்தோஷம். அதைத்தான் நீங்க கொடுத்து அனுப்ப போறார். கைகளை தட்டி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பாக்கியமும் நன்மையும் உங்கள் சிரசிலே வைத்து அனுப்புவார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1989 வருடம் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பட்டணத்தில் நடந்த CNI சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா மூலமாக நடந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு செய்தி கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். இங்க இருந்து ஒரு 17-18 ஊழியர்கள் போயிருந்தோம். கூட்டம் எல்லாம் முடிந்த உடனே ஆசீர்வாத இளைஞர் ஊழியத்தின் மூலமாக கிராம ஊழியர்களுக்கு மிஷனரிகளை அழைத்துக் கொண்டு போனார்கள். பன்வானி கோசல்பூர் என்ற இடத்தில் நடந்த ஒரு கிராம ஊழியத்துக்கு போனேன். அங்க இந்த கோசல்பூர்ல சுவிசேஷம் செல்ல வேண்டுமானால் அங்கேதான் இந்த அர்ச்சகர்கள், இந்து மதத்தினுடைய அர்ச்சகர்களுக்கெல்லாம் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிற, வேத பண்டிதத்தை கற்றுக் கொடுக்கிற பண்டிதர்களுக்கெல்லாம் வேத பண்டிதரா இருக்கிற மகா புரோகிதர் அங்கதான் இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் அவருக்கு அங்கதான். சொன்னாங்க, அவர்கிட்ட கேட்காம நாம இந்த பட்டணத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள நுழையவே முடியாது. ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதி நினைக்கிற மனப்பாங்கு உள்ளவர்கள். நான் கண்ணால பார்த்தேன், ஒரு அம்மா மண்குடத்துல தண்ணி கொண்டு வர்றா, ஒரு மிஷினரி ஒருவர் அது கிராஸ் பண்ணிட்டாரு, தீட்டாயிருச்சுன்னு குடத்தையே போட்டு டம்முன்னு உடைச்சிட்டாரு. அவ்வளவு கொடூரமான அந்த நிலைமையில நம்ம எப்ப போய் இவர் வேத பண்டிதருக்கெல்லாம் பாண்டித்யம் சொல்லிக் கொடுக்கிற ஸ்லோகங்களை, வேத மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும் ஆசான், இவர் எப்படி நம்ம அனுமதிப்பாரு? பயந்து கொண்டே போனோம்.
அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனா ஒரு 100 ஏக்கர்ல பெரிய மாளிகை, எக்கச்சக்கமான பேர் அங்க வேலை செய்கிறார்கள். ஒரு ஆளை அனுப்பணும். இப்ப தமிழ்நாடு மதராசிலிருந்து வந்திருக்கிறோம், இப்படி உங்களை பார்த்து பேசணும்னு உடனே அவர் வெளியே வந்தார். 6 அடிக்கு மேல பயங்கரமான மஞ்சள் கலர், கோல்டன் கலர்ல வந்தார். 65 வயது இருக்கும். நமஸ்காரம், உள்ளே வாங்க. எனக்கு பயம். வெளியே ஒரு அம்மாவே குடத்தை போட்டு உடைக்குது, இவர் உள்ள கூப்பிட்டு அடிக்க போறாரு போலுக்க. ஒரே பயம். பயந்துகிட்டே உள்ள போனா உட்கார சொன்னாரு. அப்பவும் பயந்தான். டீ கொடுக்க சொன்னாரு. இந்த நட்ஸ் எல்லாம், பாதாம், பிஸ்தா, பருப்பெல்லாம் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கனாரு. என்னடா சாப்பிட்டு வச்சு அடிப்பாங்களா? ஒரே பயமா இருந்துச்சு. சரின்னு பேசிக்கிட்டு இருக்குமே உங்க ஏசுநாதர் பேர்ல ஒரு பஜன் பண்ண சொன்னாரு. பசங்க எல்லாம் அக்காணி எல்லாம் போட்டு கிட்டாரை வாசி பஜன் பண்ணானுங்க, பாட்டு பண்ணானுங்க. உடனே நான் தான் கேட்டேன், ஐயா மன்னிக்கணும், உங்க கிராமத்துக்கு இயேசுநாதரை பத்தி சொல்ல வந்திருக்கிறோம், நீங்க அனுமதி கொடுத்தால. ஓ, அதற்கென்ன, தாராளமாக, பகவான சொல்றதுக்கு எந்த மனுஷன் தடை பண்ணணும், வாங்க நானே கூட்டிட்டு போறேன்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவரே கூட்டிட்டு போனா வழியில பார்த்தவங்க எல்லாம் இவரை பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் காலில் விழுந்து கும்பிடுகிறார்கள். அவர் சொன்ன பஜன் நடக்குது, வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போனாரு. ஒரு ஆலமரத்தடியிலே பஞ்சாயத்து கூடுற இடம், ஒரு சாக்கு பையை கீழே போட்டு அவர் உட்கார்ந்து கொண்டார். பிரசங்கம் தொடங்கிச்சு. நான் தான் பிரசங்கம் பண்ணேன். இப்ப மாதிரிலாம் கண்டவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ வால் போஸ்ட் கூட அடிக்க மாட்டாங்க. 40 ஊழியக்காரங்க இருந்தா 40 பேரும் சீட்ல எழுதி குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் வருதோ அவங்க பிரசங்கம் பண்ணணும். கைகளை தட்டுங்களேன். அது தேவனுடைய வெளிப்பாடு. இப்பமெல்லாம் அப்படி இல்லை, வேற மாதிரி ஊழியம். என் அன்புக்குரியவர்களே, தேவ சித்தமே நடக்கிறது கொஞ்சம் தான். இப்போ கைகளை தட்டுங்களேன். மனுஷ சித்தம் தான் மேலோங்கி நிக்குது. சீக்கிரம் அழிவுக்கு ஆரம்பம். அன்றைக்கு பார்த்து எனக்கு என் பேர் விழுந்துச்சு. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வந்திருந்தாங்க. நான் பிரசங்கத்துக்கு நின்றேன். பிரசங்கம் இடையிலே ஆண்டுடைய ஆவியானவர் இறங்கினார். சுகமளிக்கும் வல்லமை அங்கே இறங்கியது. 42 ஆண்டுகள் பேச முடியாத, காது கேட்காத ஒரு மனிதனை அழைத்து வந்தார்கள். ஜெபம் செய்தேன். இயேசு இறங்கி வந்தார். போதும். அந்த நிமிஷமே அவன் பேசவும் கேட்கவும் செய்தான். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடனே இந்த குருக்களுக்கெல்லாம் குருக்கள், அவர் பேர் ஹஜன் ஹரி பிரசாத் பண்டிட் ஜி. அவர் என்ன செய்தார்? உடனே குதிச்சார். இயேசு மசீஹ்க்கு ஜெய் அப்படினார். எல்லா வீடுகளும் உள்ளே நுழைந்தார். இயேசுநாதர் சுகமாக்குறார். வாங்க வாங்க வியாதிஸ்தெல்லாம் கொண்டு வந்தார். 85 மிரக்கிள் ஹீலிங் அன்னைக்கு. கைகளை தட்டுகிறார். உடனே ஒரு வண்டியில கிடுகு ஓலை கம்பெல்லாம் வந்துச்சு. அங்க சர்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கைகளை தட்டுங்களேன். எல்லாம் முடிச்சு விட்டு வண்டியில் ஏற போன அவர் நின்று கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இறங்கினார். எப்பா இவ்வளவு உதவி செய்திருக்கான், ஒரு ஜெபம் பண்ணாம போறியப்பா அப்படின்னாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய பண்டிதருக்கு நான் எப்படி சின்ன பைய ஜெபம் பண்றது? தாங்கினேன். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்ட உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யட்டுமா என்றேன். ஓ தாராளமாக என்று 6 அடி மனிதன் குறிந்து கைகளை கூப்பி நின்றார். அவர் தோளில் என் கைகளை வைத்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர் சொன்னார், ஆள்தானப்பா இவன் ஆஜானு பகவான தோற்றத்தோடு இருக்கிறார். ஐயோ, ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீரால் நனைச்சு கொண்டே இருக்கிறார். காரணம் 13 ஆண்டுகளுக்கு முன் இவனுடைய 2வது மகன் ஊரை விட்டு காணாமல் போய்விட்டான். அவனை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாள் இரத்த கண்ணீர் வடிக்கிறான். சமாதானம் இல்லாமல் தவிக்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணு, இன்னும் 2 நாளில் அவன் மகனை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். கைகளை தட்டி அந்த விஷயத்தை சொன்னதுதான். குழந்தைய போல தேம்பி தேம்பி அழுதான். என் கைகளை பிடித்து முச்சம் கொடுத்து கொண்டு அப்படியே அழுதார். சுவாமிஜி என்று சொன்னார். எல்லாம் முடித்து விட்டு வண்டியில ஏறும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இவ்வளவு பெரிய மகா தெய்வத்தை இந்தியா இன்னும் அறியலையே ஏன்னு கேட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகா பெரிய தெய்வம். ஆமென் சொல்லுங்க. மகாராஜா, நித்தியானந்த, ஏக சக்கராதிபதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஜபல்பூர் வந்துட்டேன். 2 நாளில் செய்தி வந்துச்சு, அவங்க மகன் 2வது மகன் வீடு தேடி வந்து விட்டான் என்று. கைகளை தட்டி அவர்தான் பாக்கியம் கொடுக்கிறவர், உங்கள் கண்ணீரை மாற்றுகிறவர். இன்றைக்கு இரவு
சங்கீதம் 95:3 சொல்கிறது கர்த்தரே மகாதேவன். சங்கீதம் 147:5 சொல்கிறது அவர் பெரியவரும் பலமுள்ளவருமாய் இருக்கிறார். சில ஆளுதான் பெரிய ஆளா இருப்பான், சரக்கு இருக்காது. வாட்டர் சட்டமா இருக்கும், பொதுக்கு நடந்து வரும், ஒண்ணு இருக்காது, பலமே இருக்காது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் வகுப்புல மாரிமுத்துன்னு ஒரு பையன் படிச்சான், உருளைக்கிழங்கு வியாபாரியோட பையன். 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவன் 96 கிலோ, டவுசர் போட்டுக்கிட்டு இப்படி அசைஞ்சு வருவான். எப்ப பார்த்தாலும் கிரைண்டர் மாதிரி வாயை அரைச்சுக்கிட்டே இருக்கும். அதே வகுப்புல சித்திக்குன்னு சின்ன குள்ளை ஒருத்தர் இருந்தான். வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாரிமுத்து 96 கிலோ, மாரிமுத்து இடுப்புல இந்த சித்திக்கு 2 அடிக்குள்ள இடுப்புல அப்படிமா இப்படி குத்துவான், விடுறான்பா. கடைசியில் டமான்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தது 2.5 அடி 25 கிலோ 96 கிலோ வயிற்றுல ஏறி உட்காந்து ஹாய் ஹாய்னு குதிக்கும். எனக்கு ஆச்சரியம், 96 கிலோ மாடு 25 கிலோ தட்ட முடியல. ஆளுதாங்க பெருசா, விஷயம் இல்ல. அங்கங்க நிறைய பெருசா இருக்கும், பயப்படாதங்க, விஷயம் இல்லாதது. நம்ம ஆண்டவரோ பெரியவரும் இருக்கிறாய், பலம் உள்ளவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். எனவேதான் சங்கீதம் 24:7-8 சொல்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. எனவேதான் சங்கீதம் 146:5 சொல்றது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், சத்தமா சொல்லணும், பாக்கியவான். நீதிமொழி 16:20, எரேமியா 17:7 சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். மாமிசமானதை புயபலமாக்கி மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்கிறது. எனவேதான் வேத புத்தகத்திலேயே வருகிற நடு மையமான வசனம் என்ன? இல்ல சிஸ்டர் உங்க பேர் என்ன? அவங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, தேவ கிருபை. சிஸ்டர் தேவ கிருபைக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். நமக்குள்ள என்னைக்குமே போட்டி இருக்காதியா. இவங்கதான் எங்கேயாவது மாமனார் மருமகள் சண்டை வருதா, சித்தப்பா மகள் கொடுமை வருதா, கொழுந்தனார் மதினி சண்டை வருதா, மாமியார் மருமகள், சிற்றன்னை கொடுமை, நாத்துனா நங்கை. மசாலா அரைக்கும் போது கூட அரைப்பாளா அந்த காலத்துல, என் மாமி மதினி மாவா போவேன். அவங்களுக்குள்ளே தான் போட்டி. எங்க போனாலும் பெண்மணிகள் பெண்மணிகள் பெண்மணிகள். பாருங்க, ஒருத்தர் கேட்டார், ஏன் பிரதர் நம்மளை என்னைக்காவது ஆண்மணின்னு போட்டிருக்கானா? என்ன ஆமாயா விஷயம், நமக்கு யாரும் எங்கேயுமே முதலிடம் கொடுக்க போறல. பெண்மணி பெண்மணி ஏங்க, அது ஒண்ணு இல்லைங்க, அவங்களுக்கு முதலிடம் கொடுத்தாகணும். ஏன்னா மணி 2 சேர்ந்துச்சுன்னா கிணிங்கிணின்னு சத்தம் வரும். 10 ஆம்பளைய ஒரு ரூம்ல அடைச்சு வைங்க, 10 நாட்களுக்கு பின்னாடி விடுங்க, பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் வணக்கம் அண்ணே வரட்டுமா, லெட்டர் போறேன் போன் பேசன்னு போயிடுவான். 4 சகோதரிகளை ஒரு ரூம்ல அடைச்சிட்டு 2 நாள் கழிச்சு திறந்து விடுங்க. பாத்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிறீங்களே. ஒருத்தருக்கு சீப் எடுக்கும்போது பார்த்தாலே அப்படி ஒரு கசப் போட்டி தொடங்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேத புத்தகத்திலே வர நடு மையமான வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. நல்ல கைத்தட்டு கொடுங்க அப்பாவுக்கு. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாக்கியத்தை கொடுக்க போகிறார். உலகில் 3 விதமான ஆசீர்வாதம் உண்டு. 1 மனிதனால் வரும் ஆசீர்வாதம், 2 பிசாசால் வரும் ஆசீர்வாதம், 3 கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். கைகளை சட்டி. எனவேதான் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு ஒரு நாள் 2 நாள் என்றைக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கைகளை தட்டுங்களேன் ஒரு அல்லேலூயா. பிரசங்கி 5:19 சொல்கிறது, சிலர் சொல்லுவாங்க கை கட்டினது வாய் கட்டலங்க ஐயா, கை கட்டினது
வீடு இருக்கும், மாசு இருக்கும், ஏசி ரூம் இருக்கும், வாட்டர் பெட் இருக்கும், தூக்கம் வராது. லைப்ரரி மாதிரி புக் வாங்கி அடுக்கி வச்சு